நிகழ்ச்சியை தொடங்குவது கலைமாமணி ரேவதி முத்துசுவாமி. முதலில் இறை வணக்கம். நாலாயிரம் தந்த நாதமுனிகள் நாட்டிய நாடகம் நம் இந்திய சமய மரபில்
எத்தனையோ மகான்கள் அவதரித்திருக்கிறார்கள். அற்புதமாக ஆன்மீக நெறிகளை எல்லா மக்களும் எளிமையாக புரிந்து கொண்டு பின்பற்றும் வண்ணம் சொல்லி இருக்கிறார்கள். வார்த்தை வேறு வாழ்க்கை வேறு என்றில்லாமல் வார்த்தையே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து காட்டிய நெறியாளர்கள் அவர்கள். இந்த மகான்களால் தான் நம் பாரத நாட்டிற்கு பெருமை. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவகற்றாதி என்று மகாகவி பாரதி இந்த மகான்களை நினைத்துத்தான் பாடியுள்ளார். அந்த மகான்களில் ஒருவர்தான் ஸ்ரீ நாதமுனிகள். நம் நாட்டில் 2 பெரிய சமயங்கள், சைவமும் வைணவமும். வைஷ்ணவம் மகாவிஷ்ணுவை முழு முதல் கடவுளாக கொண்ட சமயம். வைணவ நெறியின் பெருமைகளை எடுத்துரைக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவே பல அவதாரங்களை எடுத்தாலும் தசாவதாரம் என்று 10 அவதாரங்களை சிறப்பாக போற்றுவார்கள். அவதாரங்கள் எல்லாம் பெரிய அளவில் கர்ம வசப்பட்ட மக்களிடம் ஆன்மீக மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்று நினைத்த எம்பெருமான் தன்னுடைய படைத்தலங்களையும் நித்திய சூரிகள் என்று சொல்லக்கூடிய அடியார்களையும் ஆழ்வார்களாக பிறக்க வைத்தார். இது 2வது நிலை. 12 ஆழ்வார்கள் அற்புதமான தமிழில் பல பாசுரங்களை பாடி வைணவ நெறியை வையமெல்லாம் பரப்பினார்கள். இவர்களில் தமிழ் பாடல்களின் தொகுப்பு தமிழ் வேதம் என்று வழங்கப்படுகிறது. 4000 பாடல்களால் அமைந்த இந்த தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என்று இன்றைக்கும் ஒவ்வொரு பெருமாள் கோவிலிலும் ஒவ்வொரு வைணவ இல்லத்திலும் ஓதப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. 12 ஆழ்வார்களின் அவதாரத்தை அடுத்து ஆச்சாரியார்கள் என்று போற்றப்படும் பல மகான்கள் அவதரித்தனர். அதில் காட்டுமன்னார்குடியில் அவதரித்த மகான் தான் பிரதம ஆச்சாரியார் என்று போற்றப்படுபவர் தான் நம் நாதமுனிகள். அவர் தம் காலத்தில் மறைந்து போன ஆழ்வார்களின் பிரபந்தங்களை தேடி கண்டுபிடித்து அவற்றையெல்லாம் தொகுத்து உலகம் உள்ளே நமக்களித்தார். அதனால் அவரை 4000 தந்த நாத முனிகள் என்று வைணவ உலகம் கொண்டாடுகின்றனர். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். தீர்த்தங்களில் முதன்மையான காவிரி தீரத்திலே, க்ஷேத்திரங்களில் முதன்மையான திருவரங்க க்ஷேத்திரத்திலே, மூர்த்திகளில் முதல்வரான திருவரங்கநாதனின் திருவடி நம்மை நோக்கி இருக்கும் இந்த குணதிசையில் அவன் பேரருளால் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையின் முதன்மையான ஆச்சாரியரான நாதமுனிகளின் 102வது அவதார வைபவத்தில் 4000 தந்த நாதமுனிகள் என்னும் நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றுவதில் பெருமகிழ்வு கொள்கிறது ஸ்ரீரங்கம் பரதநாட்டியாலயா. தமிழ் வேதமாம் 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு மீட்டு தந்த ஸ்ரீ ரங்கநாதமுனிகள் எனப்படும் நாதமுனிகளின் தனியனுடன் தொடங்குகிறது எங்கள் நாட்டிய நாடகம். இந்நாட்டிய நாடகத்தை அழகிய கவிதைகளையும் பாசுரங்களையும் தொகுத்து மிக அற்புதமான நாட்டிய நாடகமாக மிக குறுகிய காலத்தில் நாங்கள் சுவாமியை சென்ற வாரம் அவருடைய சேவிக்க வந்தபோது சுவாமியின் ஆக்ஞைப்படி, அவரின் அறிவுரைப்படி அவர் கொடுத்த என்ன எல்லாம் நடத்தலாம், எந்தெந்த பாசுரங்களை எடுக்கலாம், எந்த மாதிரி கதை கொண்டு போகலாம் என்று சுவாமி தான் எங்களுக்கு அறிவுறுத்தினார். ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. ஆனா சுவாமியே ஆக்ஞை பண்ணியாச்சு, இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாம்னு பண்ணினோம். இதை அற்புதமான கவிதை வடிவில் பாசுரங்களை தொகுத்து எழுதியவர் ஸ்ரீமதி கோமதி வெங்கட். நாட்டிய நாடகமாக நாட்டியங்களை அமைத்து நாட்டிய நாடகமாக உங்கள் முன் பணிவோடு சமர்ப்பிப்பவர் ஸ்ரீரங்கம் பரதநாட்டியாலய இயக்குனர் கலைமாமணி ரேவதிமுத்து சுவாமி. இந்த நாட்டிய நாடகம் முழுவதும் உருவாவதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் என்னுடைய பிரதம சிஷ்யை திருமதி கோதாஸ்ரீ பரணிதரன். மாமி நம்ம பண்ணிடலாம், பயப்படாதீங்க மாமி, நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம பண்ணிடுவோம், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு என்ன அவதான் சைடில் நின்று ஊக்குவிச்சா. நாதமுனிகள் சுவாமி மட்டும் இல்லை, பெருமான் எங்களுக்கு பல விதங்களிலும் உதவி இருக்கார். இந்த பாட்டுக்கள் அத்தனையும் ஒரே நாளில் நாங்கள் விதவிதமாக ராகத்தை போட்டு ரசிகா ரொம்ப பிஸியாக இருக்கிற சமயத்தில்
முழுக்க முழுக்க பாடினவன் இந்த ஆண்டாளா நிற்கிற யாழினி ஜெயச்சந்திரன். படுத்து இருக்கிற பெருமாள் தான் அவ பேர் நீரஜா. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது. அடுத்தது என்னடானா அரையர் தொப்பி. அரையர் தொப்பி எப்படி பண்றதுன்னு தெரியல. அரையர் கிட்டே போய் கோதாக்கு கொஞ்சம் ஜாஸ்தி விஷமம். சுவாமிகிட்டே போய் கேட்டு எங்களுக்கு ஏதாவது அரையர் தொப்பி கிடைக்குமான்னு. அம்மா அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாதுமா அப்படின்ட்டு. அப்புறம் உடனே நான் ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்றவா அவள்கிட்டலாம் கேட்டேன். அவள்லாம் சொன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் இதெல்லாம் பண்ணவும் முடியாது, 6 மாசம் ஆகும் ஒரு தொப்பிக்கு அப்படின்னா. 6 மாசம் நான் எங்கேருந்து அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும். அதே சமயத்துல கோதா வந்து மாமி அரையர் இல்லாம இந்த டான்ஸ் போட முடியாது, அந்த தொப்பி இல்லாமலையும் போட முடியாது அப்படின்ட்டா. அப்புறம் இந்த பொண்ணு முதல் நாள் சேர்ந்தது, அடுத்த நாளைக்கு 5 தொப்பியும் பண்ணினதே இந்த பொண்ணு தான். அது ரொம்ப பெரிய அதிசயம். அவளையும் சொல்லணும், அவ கூடயே பண்ணின அந்த ஸ்ரீமதி ஸ்ரீதேவி அவங்கெல்லாமும் தொப்பி உபயம் எல்லாரும் டான்ஸோட இந்த எல்லாமும் கிராஃப்ட் ஒர்க்கும் பண்ணினாங்க. இப்போ இந்த நாட்டிய நாடகத்தை ரொம்ப தைரியமா சுவாமி கண் பார்வை இருக்கிறதுனால எந்த தப்போ எதுவோ இருந்தாலும் அது நடந்துடும். இன்னைக்கு பாட்டு பாட போகிறது செல்வி ரசிகா பிரசாத், மிருதங்கம் திரு குழந்தை சுவாமிநாதன், ஹார்மோனியம் வித்வான் திரு ஆனந்தராவ் அவர்கள், கஞ்சிதா திரு கோபால் அவர்கள். இவெல்லாம் மகா பெரிய வித்வான்கள், ஒன்றும் கவலையே இல்லை. 3 நாள் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நீங்களாம் எதுவாக இருந்தாலும் சமைச்சுக்கணும், அவ்வளோதான். முதலாவதாக சக்கரவாகம் ராகத்தில் அமைந்த புஷ்பாஞ்சலிக்கு சாகித்யமாக விஸ்வசேனரின் அம்சமான நம்மாழ்வார் மேல் இயற்றப்பட்ட காப்பு தற்போது அரங்கேற உள்ளது. தனியனை தொடர்ந்து அந்த மைக்கு கொஞ்சம் ரேஸ் பண்ணணும். தட்டிடாம மட்டும் இல்லைங்க. भक्ति सिद्धवे भक्ति सिंधवे भक्ति सिंधवे जेम 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 हिटतक जेम 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 हिटतक जेम 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 हिटतक जनुत 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 जेम 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 हिटतक जेम Itadata jam jam jam, itadata januta dinita januta dinita januta jam jam, itadata jam jam jam, itadata jam jam jam, itadata januta dinita januta dinita januta jam jam, itadata jam jam jam, itadata jam jam jam, itadata januta dinita januta dinita januta jam jam,
புனிதமாய காவிரி நடுவு பார்த்து பொங்கு நீர் பறந்து பாயும் பூங்கொழில் அடங்க தன்னும் எங்கள் நாயினை இடந்ததோ திறக்க வேண்டும் எங்களும் மறந்து வாழும் ஏழையே எங்களின் புனிதமாய காவிரி நடுவு பார்த்து பொங்கு நீர் பறந்து பாயும் பூங்கொழில் அடங்க தன்னும் எங்கள் நாயினை இடந்ததோ திறக்க வேண்டும் எங்களும் மறந்து வாழும் ஏழையே எங்களும் மறந்து வாழும் ஏழையே. குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை திங்கள் காட்டி தென்திசை இறங்கை நோக்கி வடதிசை திங்கள் காட்டி தென்திசை இறங்கை நோக்கி கடல் நிறக் கடவுள் எங்கள் அறவை கொள்ளும கண்டு கடல் நிறக் கடவுள் எங்கள் அறவை கொள்ளும கண்டு உடல் எனக் குறுகுமாறோ என் செய்கை உலகத்தீரே உடல் எனக் குறுகுமாறோ என் செய்கை உலகத்தீரே உடல் எனக் குறுகுமாறோ என் செய்கை உலகத்தீரே. குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அறிகுயில் கொள்ளும் நம் அரங்கனின் திருவடி பணிந்து தொடங்கினோம். தற்போது ஒரு சிறு கற்பனையால் நம் நாடகத்தை தொடர்ந்தோம். திருமகளும் மண்மகளும் சிறக்க வந்த நம்பெருமாள் பரமபதத்திலே அவர்கள் இருவரும் கலங்கி இருப்பதைக் கண்டு ஏன் என கேட்கிறார். பூமியில் வாழும் மனிதர்களாக நமக்காக வன்றோ வற்றாத வான்போகம் தன்னை இகழ்ந்து மண்மடந்தையாம் ஆண்டாள் தானும் பிற ஆழ்வார்களும் பூமிக்கு வந்து இயற்றிய தீத்தமிழ் பாசுரங்கள் மறைந்தே போய்விட்டனவே என்று தன் கவலைக்கான காரணத்தை கூறுகிறாள். அவர்தம் கவலை போக்க நலம் திகழும் நாதமுனிகள் 4000 மீட்க தென்னகத்தின் காட்டுமன்னார் கோவில் என்று தற்போது அழைக்கப்படும் வீரநாராயணபுரத்தில் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரிப்பார் என பகர்கிறார் பெருமாள். இதோ பரமபதத்தில் நிகழும் அக்காட்சி நம் முன்னே நடனமாக. வணக்கம்
பெருமாளின் சொற்படி இன்றைய காட்டு மன்னார் கோவிலில் இன்றிலிருந்து 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈஸ்வர பரம பக்தருக்கு மகனாய் அவதரிக்கிறார் ரங்கநாத முனிகள் என்னும் நாதமுனிகள். மின்னுருவாய் முளைத்தெழுந்த திங்களாய் வளர்ந்த அக்குழந்தைக்கு உரிய வயதில் உபநயனம் நடக்கிறது. அனுஷ்டானங்களை சார்ந்து ஒழுகி 4 வேதத்தைப் போல ஒளி பொருந்திய நாதமுனிகள் அரவிந்த பாவை எனும் இல்லாளை மணமுடித்து நல்லறமாம் இல்லறம் நெறி வலுவாது நடத்துகிறார். இதோ நாதமுனிகளின் அவதாரம், உபநயனம் மற்றும் திருமண காட்சிகள் நம் முன்னே.
இன்னுருவாய் முன்னுருவில் வேதம் நாகாய் விளக்குழியாய் உடை தெழுந்த உங்களாக இன்னுருவாய் முன்னுருவில் வேதம் நாகாய் விளக்குழியாய் உடை தெழுந்த உங்களாக பொன்னுருவாய் வளர்ந்த குழந்தைக்கு அனுஷ்டான பழகிட பொன்னுருவாய் வளர்ந்த குழந்தைக்கு அனுஷ்டான பழகிட உணலுருவாய் அனலுருவில் திகழும் ஜோதி தன்னை நோக்கியோ உயிர்க்கும் தீயும் பயனும் உணலுருவாய் அனலுருவில் திகழும் ஜோதி தன்னை நோக்கியோ உயிரும் தீயும் பயனும் மறுவழியே நடக்கின்ற சீராய் மாறிடவே உறைவழுவாயதில் உபநயனம் செய்தித்தாரே மறுவழியே நடக்கின்ற சீராய் மாறிடவே உறைவழுவாயதில் உபநயனம் செய்தித்தாரே உறைவழுவாயதில் உபநயனம் செய்தித்தாரே. வாரணமாயிரம் சூழவனும் தீர நாரணம் தீயாய் வழங்கனும் வாரணமாயிரம் சூழவனும் தீர நாரணம் தீயாய் வழங்கனும் பூரண பொற்கூடை வைத்த தோரணம் நாட்டி திருவடம் தரணும் பூரண பொற்கூடை வைத்த தோரணம் நாட்டி திருவடம்
मांगल्यं तन्तुनानेन जगज्जीवनहेतुना कंठे भद्रामि शुभगे त्वं जीव शरदः शतम्। मांगल्यं तन्तुनानेन जगज्जीवनहेतुना कंठे भद्रामि शुभगे त्वं जीव शरदः शतम्। மன்னார் கோவில் மன்னனாருக்கு சேவை புரிந்து வந்த நம் முனிக்கு 108 திவ்ய தேசங்களையும் சேவிக்கும் ஆசை வந்தது. தந்தையின் அனுமதி பெற்று ஸ்ரீரங்கம், கரிசைலம், அஞ்சனகிரிம், தாக்ஷாத்ரி சிம்ஹாச்சலௌ, ஸ்ரீகூர்மம், புருஷோத்தமம் ச பத்ரி நாராயணம் நைமிஷம், ஸ்ரீமத் துவாரவதி, பிரயாக, மதுரா, அயோத்தியா, கயா, புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய அத்துணை கஷேத்திரங்களையும் சேவித்து அந்தந்த பெருமாளை கண்குளிர கண்டு வந்தார். கோவர்தனபுரத்தில் யமுனை துறைவன் மீது தீராத பக்தி கொள்கிறார். கங்குலும் பகலும் அவனையே நினைத்து கனவிலும் நினைவிலும் கிருஷ்ணலீலையை கண்டு கழிக்கிறார். யமுனை துறைவனிடமே மூழ்கிவிட்ட நம் நாதமுனிகள் எப்போது தன்னை வந்து காணப்போகிறார் என அவர் கனவினில் தோன்றி கேட்கிறார் காட்டு மன்னார் கோவில் வீரநாராயண பெருமாள். இதோ யமுனை துறைவனிடம் காதலாகி அவனையே கனவில் கிருஷ்ண லீலைகளை நினைத்து உருகும் நாதமுனிகளையும் அவரை தம்மை நோக்கி அழைக்கும் காட்டு மன்னார் இதோ யாத்திரை தொடங்குகிறார்கள் குடும்பத்தார்.
ஓடும் புள்ளேரி சூடும் தந்தோளாய் நீடுகின்றவை ஆடும் அம்மானே அம்மானாய் பின்னும் எம்மானும் மாறாய் எம்மாவாய் கிட அம்மா கண்ணையே அம்மாவானின்றும் மண்ணோரின் நோட்டு கண்ணாலே கட இன்னோர் வெப்பனே வெப்பை கொண்டெடுத்து ஒட்டமின்றியே நிற்கும் அம்மாச்சி கற்பன் வைகனே வைகனும் வெள்ளை கைகல கொண்டாய் பொய்கலவாறு நீ கலந்தானே கலந்து நின்னாவி நலக்குள் நாதன் உலக்குள் மாறானாய் உலகுள்ளானே உண்டாயே விடை உண்டாயே வையம் கண்டாமம் செய்தேன் செந்தானானே ஆனாராயம் நீனோடே நீ கூரை வண்ணன் சீசட போதன் நேரலாயிரத்து போதல் இவையே கோவிந்தாய கோவிந்தா கோகுலந்த கோவிந்தா 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 கோகுலந்த கோவிந்தா கோவிந்தாய கோவிந்தா கோகுலந்த கோவிந்தா 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 கோகுலந்த யமுனை துறைவனிடம் ஐக்கியமாகிவிட்ட நாதமுனிகளே, எப்பொழுது எம்மை காண வரப்போகிறீர்? எப்பொழுது எம்மை காண வரப்போகிறீர்? வீரநாராயணரின் சொல்படி ஊர் திரும்புகிறார் நாதமுனிகள். வழியில் திருக்குடந்தை சாரங்கபாணி பெருமாளை சேவிக்கும் பொழுது அங்கே அர்ச்சகர் ஆராவமுதே என தொடங்கும் பிரபந்தம் பாடுவதை காண்கிறார். இந்த பிரபந்தத்தை காட்டும் மன்னர் ஆனார் என்பதனால் தான் காட்டு மன்னனார். நாதமுனிகள் மூலம் இந்த உலகம் உய்ய திவ்ய பிரபந்தத்தை நமக்கு காட்டும் மன்னன் ஆனார், காட்டு மன்னனார். இதோ ஆராவமுதே என்று சேவித்து இதனை கண்டு அனுபவித்து மீதம் உள்ளவை எங்கே நாதமுனிகள் அர்ச்சகர்களிடம் கேட்கும் அருமையான காட்சி. நம்பாயே
ஆஹா ஆஹா, அற்புதம்! அற்புதமாய் ஆறாவமுதனை அனுபவித்தீர். ஆனால் ஓர் 1000த்துள் ஒரு 10 என சேவித்தீரே சுவாமி, மீதம் உள்ளவை எங்கே கிடைக்கும்? குடந்தை பெருமாளை பற்றிய இப்பத்தினை மட்டுமே நாங்கள் அறிவோம். தேவு மற்றொன்றறியேன் என சொல்லி நம்மாழ்வாரை துதித்த மதுர கவி ஆழ்வாரின் வம்சத்தினர் ஆழ்வார் திருநகரியில் வசித்து வருகின்றனர். அவர்களிடம் சென்று கேளுங்கள், உமக்கு கிடைக்கலாம்.
அப்படியே செய்கிறேன் சுவாமி. வணங்குகிறேன் சுவாமி. 1000த்துள் ஒரு 10 என்று குடந்தையில் ஆறாவமுதனை சேவித்ததை கண்டேன். மீதமுள்ளவற்றை கண்டறிய உங்களை தேடி வந்தேன். எங்கள் மூதாதையர் மதுர கவிகள் இயற்றிய கண்ணினும் திருத்தாம்பினை நாங்கள் அறிவோம். அதனை நம்மாழ்வாரை எண்ணி தவமிருந்து 12,000 முறை ஜபித்தால் நம்மாழ்வாரே உங்கள் முன் தோன்றுவார். வேறொன்றும் நாங்கள் அறிவோம். நம்மாழ்வாரை குறித்து எங்கள் மூதாதையர் மதுரகவி ஆழ்வார் இயற்றிய கண்ணினும் தாம்பினை தாங்கள் ஜபித்து வாருங்கள். அப்படியே செய்கிறேன் சுவாமி. கண்ணினும் சிறு தாம்பினை நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்த அந்த புளிய மரத்தில் கீழே சேவிக்கத் தொடங்குகிறார் நம் நாதமுனிகள்.
ஓராயிரம் மட்டும் அல்ல நாதமுனிகளே, 4000 தந்தோம். இந்4000 திவ்ய பிரபந்தத்தை உலகெங்கிலும் பரப்பி 4000 தந்த நாதமுனிகள் என சிறப்பு பெறுவீர். இன்று முதல் இப்பிரபந்தத்தை பாரெங்கும் பரப்புவீர். 4000 தந்த நாதமுனிகள் வாழ்க வாழ்க. 4000 தந்த நாதமுனிகள் வாழ்க வாழ்க. நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை கண்ட மகிழ்வில் அதனை கருத்துள் ஆழ்ந்து முதல் ஆழ்வார்களின் பாசுரத்தை பாடி பரவுகிறார் நம் நாதமுனிகள். திருக்கோவிலூரில் முதலாழ்வார்கள் மூவரும் அந்த இடைக்கல்லில் இருந்து இறைவனுக்காக ஏற்றிய 2 தீபங்களும் அதனைத் தொடர்ந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று நாதமுனிகள் உருகுவதும் இதோ நம் முன்னே நடனமாக. முதலாழ்வார் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக விளக்கேற்றுகிறார். 2ஆம் அவரோ அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக விளக்கேற்றுகிறார். அந்த ஞான விளக்கிலே இறைவனை கண்டு பரவசமாய் கசிந்துருகும் நாதமுனிகள் இதோ நம் முன்னே. இறைவன் நம்மை வாழ்த்துவான் என்றால் இறைவனே வாழ்த்தியது 5 குடிக்கொரு சந்ததியாய் வந்த ஆண்டாளின் தந்தையார் பெரியாழ்வார். இறைவனுக்கு பல்லாண்டு பாடி அவர் வாழ்த்திய பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 இறைவனை வாழ்த்தி அவனுக்கு திருஷ்டிப்பட்டு விடுமோ என்று அவர் பாடிய அந்த தாய்மை பொங்கிய பட்டர் பிரானின் பல்லாண்டு.
கிட்டத்தக்க தரி கிட்டத்தோம் கிட்டத்தக்க தரி கிட்டத்தோம் கிட்டத்தக்க தரி கிட்டத்தாம் தாம் தாம் தரி கிட்டத்தரி கிட்ட 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 ரீம் 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 திமி கிட்ட திமி கிட்ட 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 தாம் 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 தரி கிட்ட தரி கிட்ட 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 ரீம் 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 திமி கிட்ட திமி கிட்ட கிட்ட தாம் தாம் தரி கிட்ட கிட்ட தக்க தீம் தீம் தீமி கிட்ட திமி கிட்ட கிட்ட தாம் தாம் தரி கிட்ட கிட்ட தக்க தீம் தீமி கிட்ட கிட்ட தாம் தரகட தீம் தரகடோம் தரகடனம் தரகடதாம் தரகட தீம் தரகடோம் தரகடனம் தரி கிட்ட தக்க தரகடோம் தரி கிட்ட தக்க தரகடோம் தரி கிட்ட தக்க தரகடோம் 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 பல்லாண்டு பல்லாண்டு இப்படி
பல வகையாக பிரபந்தத்தை பாரெங்கும் பரப்பிய நம் நாதமுனிகள் ஏற்படுத்திய மிக உத்தமமான அடுத்த கைங்கரியம் அரையர் சேவை. 4000 விதமான தாளங்களை பிரித்து அறியும் வல்லமை பெற்ற இசையின் வெள்ளமாம் நாதமுனிகள் வைணவ திருப்பதிகளில் அரையர் சேவையை உருவாக்கி மக்களிடம் பிரபந்தத்தை கொண்டு சேர்த்தார். வைணவ பதிகளின் தலையாய நம் திருவரங்கத்திலே நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக இறைவனை காதலிக்கும் கங்குலும் பகலும் பாசுரத்திற்கான அரையர் சேவை இதோ நம் முன்னே. பக்தியில் பல வகை நம் பாசுரங்களில் உண்டு. இறைவனை தோழனாக, குழந்தையாக, அவனுக்கு அமுதூட்டி, காப்பிட்டு, நீராட்டி, அவனை வாழ்த்திய வகை ஒன்றென்றால் தேவு மற்றொன்றறியேன் என்று குருவை மட்டும் பாடியவர் மதுரகவி ஆழ்வார். இறைவனையே தன் நாதனாக நினைத்து நோன்பு நூற்று தன் தவ பயனாய் இறைவனையே வந்து சேர்ந்தவள் நம் ஆண்டாள் நாச்சியார். பாணர் குலத்தில் பிறந்து தம் பாமர பக்தியால் பக்தி நெறியில் சிறந்து விளங்கி நம் திருவரங்கனோடு ஐக்கியமானவர் திருப்பான் ஆழ்வார். ஆழ்வார்களின் தலைவர் என்று சொல்லப்பட்டு நமக்கு திருவாய்மொழி அருளிய நம்மாழ்வாரோ தன்னையே பெண்ணாக வரித்து பராங்குஷ நாயகியாக இறைவனை பிரிந்து வாடும் விரகத்தையும் அவனோடு இணையும் சந்தோஷத்தையும் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவமாக நமக்கு வழங்கியவர் நம்மாழ்வார். இப்படி 12 ஆழ்வார்கள் உலகத்தோர் உய்ய நமக்கு அளித்த திவ்ய பிரபந்தம் மறைந்து விடுமோ என்னும் பயம் நாதமுனிகளால் நீங்கியது. இன்றைக்கு அவரது 1200வது வைபவத்தில் சின்னஞ்சிறு குழந்தைகளின் வாக்குகளிலும் மனத்திலும் இந்த நாடகம் மூலமாக பிரபந்தம் மீண்டும் பதிக்கப்பட்டு 4000 இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழும், நல்லவை செழிக்கும், அல்லவை அகலும் என்ற நம்பிக்கையோடு இதோ அரையர் சேவை நம் முன்னே. கங்குளும் பகலும் கண்டுயிலறியார் கண்ணநீர் கைகளால் உரைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் எங்கனே தரிக்கே நுண்ணை விட்டன்னும் இருநிலம் கைத்துழாவிருக்கும் செங்கையில் பாய்நீரின் திருவரங்கத்தாய் இவள் திரு தென் செய்கின்றாயே. கங்குளும் பகலும் கண்டுயிலறியார் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் எங்கனே தரிக்கே நுண்ணை விட்டன்னும் இருநிலம் கைத்துழாவிருக்கும்
செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திரு என் செய்கின்றாயே. பகலும் பகலும் இறைவனை எண்ணி அவனுடைய 4000 திவ்ய பிரபந்தத்தை உலகெங்கிலும் நாதமுனிகள் தன் இறுதி நாட்களில் வீரநாராயணபுரத்தில் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார். பல நேரம் யோக நிஷ்டையில் ஆழ்ந்து விடுவார். இவ்வுலக வாழ்க்கையை பரிபூரணமாக வாழ்ந்து பகவத் சிந்தனையிலேயே உழன்று கொண்டிருக்கும் அவர் காண்போர் அனைவரிடமும் இறைவனை காணும் பக்குவத்தை பெற்றார். ஒருமுறை சோழ தேசத்து மன்னன் அவரை காண வந்த பொழுது வந்தவர் கிருஷ்ணரே என்று சொல்லி நெடுந்தூரம் நடந்தே கங்கை கொண்ட சோழபுரம் வரை செல்கிறார். பின்பு மிருகங்களை சமாளிக்கும் 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரு குரங்கும் அவரை காண வந்த பொழுது யோக நிஷ்டையில் வந்தவர்கள் ஸ்ரீ ராம லக்ஷ்மண சீதா ஆஞ்சநேயரே என்று உணர்ந்து கொண்ட சோழபுரம் வரை நடந்தே செல்கிறார். இதையே திருக்கோளூர் பெண் பிள்ளையும் நெடுந்தூரம் நடந்தேனோ நாதமுனிகளைப் போல என்று உருகுகிறார். நெடுந்தூரம் நடந்து சீதா லக்ஷ்மண ஆஞ்சநேயரை முன்னே கண்டு துதித்து யோக சமாதி அடையும் நம் நாதமுனிகளின் நாடகம். இந்த சீதா லக்ஷ்மண ஆஞ்சநேயரை அவர் ராமரை காணும் அந்த நிகழ்வை பாசுரப்படி ராமாயணத்தில் பட்டாபிஷேக சர்க்கத்தின் மூலம் எங்கும் ராமநாமம் நிலைக்க இதோ நம் முன்னே ஸ்ரீ ராம லக்ஷ்மண சீதா ஆஞ்சநேயரை மனித உருவில் கண்டு அவர்களை இக்கலியுகத்தில் கண்ணார கண்டு மகிழ்ந்த நாதமுனிகள் இதோ நம் முன்னே. மலையாள
ஓடி அங்கயது மதில் புரிசோ அயோத்தி நன்னீராடி பொங்கிரவாடை அரை சாத்தி திருச்செய்யோடிய ஆரம் குழையும் முதலா மேத பந்தலன் அணிந்து சுய்ப்பு நன் மாலைகள் அணிந்து வரதமும் தம்பி சத்ருகனும் இளகுவனும் இளவனும் பகரும் செய்ய வரதனும் தம்பி சத்ருகனும் இளகுவனும் இளவனும் பகரும் செய்ய வடிவினையெல்லாம் சங்கு தங்க முங்கை மலர்குழலாய் சீதையும் தானும் கோப்புடை சீரியனும் தாயனத்திலிருந்து ஏழுலகும் தனி போசெல்ல வழி தருளினார் வாழி தருளினார் வாழி வடிவிடையில்லா சங்கு தங்கு முன்கை நங்கை மலர்குழலாள் சீதையும் தானும் கோப்புடை சீரிய சிங்காசனத்திருந்து ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வாழ்வித்தருளிய ஸ்ரீ ராமராஜ்யம் நம் பாரத கண்டத்தில் மலர வேண்டும் என்ற வாக்குடன் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தன் தமிழ்தான் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ 4000 தந்த நாதமுனிகளும் அவர் நமக்கு மீட்டுக் கொடுத்த திவ்ய பிரபந்தமும் இன்னும் பற்பல நூற்றாண்டுகள் நீடித்து வாழ வேண்டும் என்று புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா உன் திருவடிகளை பணிந்து இதோ நம் நாதமுனிகளின் வாழி திருநாமத்துடன் எங்கள் நாட்டிய நாடகத்தை நிறைவு செய்கிறோம்.
நானிலத்தில் குருவை நாட்டினான் வாழியே நலம் திகழாத உங்கள் நற்பதங்கள் நானிலத்தில் குருவை நாட்டினான் வாழியே நலம் திகழாத உங்கள் நற்பதங்கள் வாழியே நலம் திகழாத உங்கள் நற்பதங்கள் நலம் திகழாத உங்கள் நற்பதங்கள் நலம் திகழாத உங்கள் அம்மா அந்த பக்கம் நீங்களாம் கேட்ட மாதிரி இல்லைங்க கேட்ட மாதிரி இதுக்கப்புறம் இதுவும் கிடையாது இல்லை ஓகே